பார்த்திருக்கிறேன். அவரிடத்திலே ஒரு செருக்கு இருக்கும். எல்லா கவிஞருக்கும் உள்ள செருக்கு, அது செருக்கு இல்லை என்றால் அவர் கவிஞனே இல்லை. அந்த முறையிலே நமது கவிஞருக்கும் சின்ன செருக்கு இருந்தது. அந்த செருக்கு தவிர்க்க முடியாத ஒரு செருக்கு. அது இருந்தால்தான் அவன் கவிஞனாக இருக்க முடியும். அந்த கவிஞனை இன்றைக்கு நம்மிடமிருந்து விடையிட்டு போகின்ற கவிஞனை பாராட்டுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல முறையிலே முன்னேறி இருக்கிறார்கள். அவருடைய முன்னேற்றங்கள் தொடர வேண்டும். மேலும் அவருடைய குழந்தைகள், மனைவி மற்றும் உற்றார் உறவினரோடு அவர் நீண்ட காலம் சிறப்போடும் சீரோடும் வாழ வேண்டும் என்று எனது சார்பிலும் எனது அன்பார்ந்த அன்பு தொழிலாளர்கள் சார்பிலும் பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார்பாக நிர்வாகிகள் சார்பாக சால்வை அணிவித்து கௌரவிக்கிறேன். கூட்டூர் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறேன். வெயிட் பண்ணி கேமரா துணைப்பணி மேலா அவர்களும் தொழிற்சங்கத்தின் தலைவர் ஜோதி அவர்களும் ஏடோலின் சார் அவர்கள் சார்பாக தலைவர் அவர்கள் சால்வை அச்சுக்கோப்பு பிரிவின் சார்பாகவும் அண்ணன் இளைஞர் முதலாளர் பொன்னியின் சார் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். துணைப்பணிப்பாளர் மேலாளர் உதயன் குமார் சார் அவர்களுக்கு பொருளாளர் திருவரங்கம் அவர்கள் சால்வை அமைச்சகத்தில் மிக சீரிய முறையிலே பணியாற்றி பெரும் புரட்சி செய்து மீண்டும் வந்து எழுந்திருக்கின்ற எனது நண்பர் க. ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு இந்த முன்னாடி நண்பர் கவுண்டரங்கன் அவர்கள் மிக இனிய நண்பர். அவர் எனக்கு பல ஆதரவுகளை செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் அவரை நான் கைத்தறியாளை
உதவி பணியாளர் முன்னாள் தொழிற்சங்க தலைவர் செயலாளர் மற்றும் இயக்குனர் பேச வாய்ப்பு முனுசாமி பணியாளர் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் துணை பணியாளர் அவர்களுக்கும் முதுநிலை தோழர் நண்பர்களுக்கும் முதற்கண் நன்றிகள் வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று ஓய்வு பெறும் திரு ராஜீவ் அவர்கள் அவருடைய குடும்பத்தோடு நலமுடன் இறைவனை கொண்டு பேச நன்றி தெரிவித்துக்கிறேன். தம்பி சக்திவேல் நல்ல பணியாளர், அவருடைய பணியை பாராட்டி உதவி பணியாளர்களே மற்றும் முதுநிலையிலான தொழிலாளர்களே, நண்பர் ராஜீவ் அவர்களே, தொழிற்சங்க நிர்வாகிகளே, அச்சக தோழர்களே, ராஜீவ் உறவினர்களே, அனைவருக்கும் வணக்கம். ராஜீவ் வயது முதியவர். அவ்வப்பொழுது எனக்கு நன்மை தீமைகளை எடுத்துரைப்பார். அவர் சொற்படி அதிகம் கேட்பேன். அவரை என்றும் மறவேன். அவர் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். இந்த நவீனமாக்க விருத்தாசனம் விமலமாக்கப்பட வேண்டும் என்று ஒரு எண்ணத்தில் அவசரமாக டெல்லி செல்வதால் முதலில் அவரை சிற்றூரில் சென்று ஆற்றி வெளியேறுவார் என்று அவரை பேச அழைக்கிறோம். நமது அன்புக்குரிய துணைப்பணியாளர் அவர்களுக்கு வயது முதிர்வு ஓய்வு பெறும் தலைமை முதுநிலை முதல்வர் திரு ராஜவேலு அவர்கள் பணியில் மிகவும் சிறப்பாக பணிபுரியக்கூடியவர். பல நேரங்களில் நான் அவரை கடிந்து கொண்டதுண்டு. பணி நிமித்தமாக மட்டுமே. ஓய்வு பெறும் இவர் தன் குடும்பத்தாரோடு ஆண்டு காலம் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அதற்கு முன்னர் ஒரு சில வார்த்தைகள் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அச்சகமானது நவீனமயமாக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு நவீன எந்திரங்கள், வெப் ஆஃப்செட் எந்திரம் கண்டிப்பாக தருவித்து தரப்படும். மேலும் அச்சகத்தில் 19 வகையான பதவிகளில் சுமார் 282 பேருக்கு புதியதாக நியமனம் செய்ய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. மேலும் கம்பாஷனேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டும் ஃபைலும் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு ப்ராசஸில் இருக்குது. மேலும் மஸ்தூருங்க ஒரு 26 பேர் வெளி ஆதார முறையில் தற்காலிகமாக தன்னுடைய அவசரத்திற்காக வெளி ஆதாரத்தின் மூலமாக 26 பேர் மொத்தமாக பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதில் கண்டிப்பாக குறைந்தபட்சம் 20 இங்கு விருதாச்சலம் வழக்கிற்கு ஒதுக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரின் பணி ஓய்வு ஆணையினை வழங்குவதில் மிகவும் திரு மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்முடன் பணியாற்றிய கவிஞர் அவர்கள் கவிஞர் என்ற காரணத்தினாலோ இல்லை எல்லாரையும் வாழ்த்து பெற வேண்டும் என்று
தொழிற்சங்கத்தின் ஒரு கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கை இயக்குநரின் சம்பந்தமாக, இணை இயக்குநரின் சம்பந்தமாகவும், துணைப்பணி மேலாளர் ஒரு பொது மேலாளர்கள் சம்பந்தம் அனைவரும், தொழிற்சங்க தொழிலாளர் அனைவரும் ஒரு கவிதை வடிவில் அவர்களுடைய நினைத்ததை சொன்னார்கள். அதை அப்படியே போட்டு ஒரு புக்காக பிரிண்ட் பண்ணோம். அதற்கு ஒருவர் வாழ்த்துக்கும் அவர் ஒரு நன்றிக்கு என் வாழ்த்து என்ற தலைப்பில் ஒருவருக்கும் ஒரு வாழ்த்து எழுதினார். அதை இருந்து சேர்த்து படித்த ஒருவர் சொன்னார். அதை ஒரு புக்காக அவர் இனிமேல் தொடரக்கூடிய வேலை இதுதான். இந்த வேலையில் ஓய்வு பெற்றிருந்தாலும் அடுத்து கவிதை வெளியிடுவதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று முதல் பதிப்பகத்தை நூலை நம்ம துணைப்பணி மேலாளர் இங்கே வெளியிடுகிறார். அதை இப்ப செயலாளர் பெற்றுக் கொள்கிறார். அவரை வாழ்த்தி இங்கே இதை ஒரு முறை இந்த துறையினுடைய இயக்குனர் திருமிகு விவேகானந்தன் ஈஆபா அவரிடம் நான் நேரில் சென்று வாழ்த்து பெறுவதற்காக சென்றேன். அவர்கள் என்னுடைய வாழ்த்தை உனக்கு நான் தபாலில் அனுப்பிவிடுகிறேன், என்னை நீ அந்த இதழிலே சேர்த்துக்கொள்ள என்ற உத்தரவு எனக்கு தந்தார்கள். அதனால் அவருக்கு ஒரு இனிய வாழ்த்தை நான் தந்திருக்கின்றேன். அந்த வாழ்த்தையும் மதிப்பிற்குரிய துணை பேராளருடைய வாழ்த்தையும் இங்கே சொல்லி அவர் கிளம்புவதால் இதை நான் சொல்லுகிறேன். எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் இணையில்லா இயக்குநராய் பொறுப்பை ஏற்று துறை வளர்ச்சி பெறுவதற்கு அயராதிங்கே துணிவோடு உழைக்கின்ற அன்பின் மிக்கார். எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் இணையில்லா இயக்குநராய் பொறுப்பை ஏற்று துறை வளர்ச்சி பெறுவதற்கு அயராதிங்கே துணிவோடு உழைக்கின்ற அன்பின் மிக்கார். செய்கின்ற பணிகளெல்லாம் ஒழுங்காய் செய்ய சீர்திருத்த வழிகள் பல தந்த நல்லார். செய்கின்ற பணிகளெல்லாம் ஒழுங்காய் செய்ய சீர்திருத்த வழிகள் பல தந்த நல்லார். துறை சார்ந்த கிளைகளெல்லாம் நன்கமைய தூண்டுதலாய் இருந்து ஒளிரச் செய்ய வல்லார். அன்னாரின் தலைமையிலே பணிகள் செய்து நான் அகவை முதிர்வு ஓய்வில் செல்லும் இனிய நாளில் என் நெஞ்சில் ஊறிய நல் அன்பை எள்ளி எழில் தமிழர் அளித்திட்டேன் இனிய வாழ்த்து. தென்றலென எல்லோருக்கும் இனிமை கூட்டி தேசத்தில் நட்புகளை சேர்த்து காத்து குன்றாத வளமுடன் என்றும் வாழியவே குன்றுதோறும் நின்றாடும் குமரன் அருளாலே என்றும் பணியோடு ராசவியலு என்று அவருக்கு நான் வாழ்த்தை தந்துவிட்டேன். இப்பொழுது நம்முடைய துணைப்பணியாளர் அவர்கள் அவசரம் கருதி சொல்வதால் அவரையும் வாழ்த்தி இந்த நூலை அவருக்கு நான் வழங்குகிறேன். விருதாசலம் அரசு கிளையச்சகத்தின் விவேகமிகு துணைப்பணி மேலாளர் பொறுப்பு. விருதாசலம் அரசு கிளையச்சகத்தின் விவேகமிகு துணைப்பணி மேலாளர் பொறுப்பு பொறுப்புணர்ந்து செயலாற்றும் செயல் வீரர் பண்பாளர் கா தனசேகரன் அவர்கள். பொறுப்புணர்ந்து செயலாற்றும் செயல் வீரர் பண்பாளர் கா தனசேகரன் அவர்கள் விருப்போடு எனக்களித்த இனிய வாழ்த்தை விரும்பி ஏற்று அகமகிழ்ந்தேன். கருத்தோடு களிப்பான வாழ்வை பெற்று கண்ணியமாய் வாழ்ந்திருக்க நன்றி பொங்க தமிழ்த்தாயின் தாழ்வடிந்து நன்றி சொன்னேன் தகமையுடன் உள்ளத்தின் இனிமை சேர்த்து. அமிழ்தான இனிய சொல் அதை உதிர்த்து அன்னார் அமிழ்தான இனிய சொல் அதை உதிர்த்து அகிலம் போற்றும் வாழ்வதனை பெற்றிடவே அன்பென்னும் சாவியால் அறிவென்னும் கண்ணை திறந்து அவர் நீடு வாழ என்னுடைய வாழ்த்துதலை கணக்கு பிரிவின் சார்பாக ராஜா அவர்கள் சூப்பர்